Hello friends, Assalamu alaikum. Welcome to Hasee's srecipestamil. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது French fries. ரெண்டு மெத்தட்ல பார்க்க போறோம். ரெண்டுமே ரொம்ப சூப்பரா கிறிஸ்பியா வரும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ கிளியரா புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இதுக்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதோடைய கார்னர்ஸை மட்டும் நம்ம கட் பண்ணிடுவோம். நமக்கு வந்து ஷேப் கிடைக்கிறதுக்கு நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நான் கட் பண்ண இந்த அளவு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். இதை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிடலாம். 3 நிமிஷத்துக்கு மட்டும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நான் இதில் செஞ்சுருக்கிற மாதிரியே எல்லா ஸ்டெப்ஸையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பெர்ஃபெக்டான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கிடைக்கும். அதே கிறிஸ்பினஸோடு நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம அந்த ஸ்டீம்லேருந்து எடுத்துடலாம். நம்ம இதை ஸ்டீம் பண்ணியிருக்கிறதுனால அது லேசாக வந்து ஈரமாக இருக்கும். அதை நம்ம லைட்டாக ட்ரை ஆக்கிக்கிடுவோம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் அது ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறமேல நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணலாம். இப்போ ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கிடுவோம். அந்த பவுலில் 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிடுவோம். 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ கிழங்கெல்லாம் உள்ளே போட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு மூடி வச்சு மூடி இப்போ நம்ம ஷேக் பண்ணிக்கிறோம். அப்போ தான் வந்து அந்த மாவெல்லாம் அந்த கிழங்குல நல்லா கோட்டாகி நமக்கு ஃப்ரை பண்ணும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நான் பண்ணுற மாதிரி ஷேக் பண்ணால் போதும், ரொம்ப பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு நல்லா கோட்டாகிருக்கு, பார்த்தாவே தெரியுது. இப்போ நம்ம வந்து தேவையில்லாத மாவெல்லாம் நம்ம கிழங்க லேசாக தட்டணும் அப்படின்னா அது எல்லாமே உதிர்ந்துடும். நம்ம கிழங்க மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்குவோம். இந்த மீத மாவை நம்ம அடுத்த கோட்டிங் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்குவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஜிப்பர் பேக் இல்லைன்னா ஃபாயில் கவரில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நமக்கு தேவைப்படும் போது நம்ம ஃப்ரை பண்ணிக்கிடலாம். இப்போ எண்ணெயை சூடு பண்ணிக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம வந்து கிழங்க ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமேல எடுக்கும் போது தான் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். கிழங்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்ம இப்போ வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான கிறிஸ்பியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெண்டாவது மெத்தட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு 3 உருளைக்கிழங்கை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நம்ம நார்மல் வாட்டரில் இதை வந்து 15 மினிட்ஸ் வந்து போட்டு வைக்கிறோம். அதோடைய ஸ்டார்ச் எல்லாமே இறங்குறதுக்காண்டி. அப்போ தான் வந்து நம்ம ஃப்ரை பண்ணும் போது கிறிஸ்பியாக நல்லா கிடைக்கும். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு இந்த பவுலில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் திரும்ப இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுவோம். அப்போ லேசாக வந்து குக்காக இருக்கும். அப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணியிலேருந்து கிழங்கு எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம். இது தண்ணியிலேருந்து வெளியில் எடுக்கிறதுனால ஈரமாக இருக்கும். ஒரு டவல் எடுத்து இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஈரம் பூராமே வந்து ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறமே நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ வந்து எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. நம்ம இனி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதை வந்து 2 ப்ராசஸாக பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து மீடியம் ஹீட்டில் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. இப்போ 2 to 3 மினிட்ஸ் மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ வெளியில் எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஜிப்பர் பேக் இல்லைன்னா ஃபாயில் கவரில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம தேவைப்படும் போது எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம்.
ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பாத்திரத்தில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறலாம். அப்போ தான் எக்ஸஸ் ஆன ஆயில் பூராமே வெளியில் ஃபில்டர் ஆகி வந்துடும். இந்த ஸ்டெப்ஸில் சரியான பக்குவம் எதுனா, இப்படி நம்ம பெண்ட் பண்ணும்போது அது பெண்ட் ஆகணும். இதுதான் சரியான பக்குவம். இப்போ நம்ம செகண்ட் டைம் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நல்லா ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இனி எடுத்துடலாம். நம்ம மீதம் உள்ள எல்லா கிழங்குகளையும் இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குன்னு. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் 2 மெத்தடில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் 2 மெத்தட்லையுமே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப சூப்பராக வரும். உங்களுக்கு இது மாதிரி வேறு ஏதாவது ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபீஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்காண்டி அந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.